ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டியிடுறாரு. நேற்று திருச்சி கிழக்குல வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அவர் பிரச்சார காலத்துல பார்க்கும்பொழுது எம்ஜிஆருக்கு மாலை போடுறாரு. அவர் ஃப்ரேம் பிரச்சாரம் பண்ணும்பொழுதே அந்த வீடியோல வர ஃப்ரேமே பின்னாடி எம்ஜிஆர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம்ல தான் நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ என்ன பண்ண ட்ரை பண்றாரு விஜய்? எப்படி போயிட்டு இருக்காரு? கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் வந்தாரு. ஜெயலலிதா பதர்னாங்க. எம்ஜிஆர்னு அலர்னாங்க. ஜெய் ஜெய் பிலிம் சிட்டின்னு எம்ஜிஆர் பேர் பிலிம் சிட்டிக்கு வராதனால தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்தது. ஸோ கருப்பு எம்ஜிஆர்னு அதிமுக ஓட்ட இவர் விஜயகாந்த் கொஞ்சம் உடைச்சாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு கமலஹாசன் வந்தார். அவரும் ஓரளவு எம்ஜிஆர் அபிமானிகள் வாக்க உடைச்சாரு. இன்னும் சைதை துரைசாமி அண்ணன் போன்றவங்க எல்லாம் எம்ஜிஆர் புகழ் பாட சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் குருமூர்த்தி மூலமா பிஎம்ஓ இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சார். மாதிரி ஒரு எம்ஜிஆர் அபிமானிகள் கூட்டம், கேசி பழனிசாமி, இப்படி பலரும் இருக்கிறாங்க. சோ எம்ஜிஆருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிற சூழ்நிலையிலையும் செங்கோட்டையம் அத்திக்கடவு அவிநாசி திட்ட இதுல எம்ஜிஆர் ஜெயலலிதாவை இவர் இருட்டடிப்பு செய்தாரு எடப்பாடி பழனிசாமிங்கிற வகையிலையும் எம்ஜிஆரை முன்னிறுத்தி அதிமுக வாக்குகளை பலகீனப்படுத்துற வேலையை இவர் விஜய் எடுத்திருக்காரு. அதை துரை வைகோ ரொம்ப தெளிவா சொல்லி இருக்கிறார். துரை வைகோ அதை அதிமுக பலகீனப்படும் விஜயாலங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வகையில தான் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஊண்டுகோலா வச்சு விஜய் இந்த களத்துக்குள்ள வராரு. விஜயகாந்த் கமலஹாசன் பாணியில எம்ஜிஆரை சொல்லி வராரு. ஆனா இந்த இடத்துக்குள்ள தமிழ் மண்ணில மற்றவங்க பேசாத ஒரு இதை நான் பதிவு பண்றேன். இது மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கோ புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாருக்கோ எதிரான இதாட்டி யாரும் எடுக்காண்டாம். ஒரு அரசியல் தலைவர் தன்னை நம்பி தன் கொள்கைகளை நம்பி கமலஹாசன் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும் போது சீமான் எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளி, சாராய வரிகளத்தை கல்வி தந்தையாக்கினாரு, முல்லை பெரியார் தமிழகத்தின் உரிமையை மலையாளி எம்ஜிஆர் கேரளாவுக்கு விட்டு கொடுத்துட்டாருங்கிறத சீமான் சொன்னாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவை பற்றி சொல்லும் போதும் வீரப்பன் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு ஜெயலலிதாவை கொள்ளக்காரின்னு சொன்னாரு. பாஜக தலைவர்கள் டெல்லியில இருந்து இப்போ திமுக காங்கிரஸ் ஊழல்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரியாதா ஜெயலலிதா ஊழல் வழக்குல கன்விட் ஆனவங்கன்னு கோயலை ஒரே அடி அடிச்சாரு. சோ கோயல் ஊழல்னு சொல்லும் போது ஜெயலலிதா கன்விட் ஆன ஊழல் பரிச்சாலியா, ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் பண்றாங்கன்னு சீமான் இஷ்யூ பேஸ்டா ஊழல் எதிர்ப்புல எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அடிக்கிறாரு. விஜய் திரைப்பட கலைஞர்னால எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி தனக்கு ஒரு ஆதரவு வளையம்னு கிடைக்கிறார். இதுதான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம். இப்ப சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் வரும்போது சீமான் ஒரு கருத்து என்ன சொல்றாருன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரையே விமர்சிக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் மலையாளி மேனன், அதனால மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு எம்ஜிஆர் எடுக்கலன்னு சொல்லி அந்த வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை ஒரு கோமாளி போராட்டமாட்டு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடி ஆக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம எம்ஜிஆர் பண்ணிட்டாரு. அன்னைக்கு நம்போன்றவர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு ராஜதந்திரம், எம்ஜிஆர் கருணாநிதியோட புத்திசாலி, தெளிவா பண்ணிட்டு போயிட்டாரு, இது தனக்கு லாபம் இல்லைன்னு அரசியலை தெளிவா பண்ணிட்டாருன்னு நம்ம சொன்னோம். அதுல இருந்து சீமான் ஒரு அரசியல் என்ன எடுக்கிறாருன்னா, நீங்க 40 ஆண்டு காலமா மன்னார் நாவிதர் குயவர் போன்ற பரவலா வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்கள், முத்தரையர் யாதவர் செங்குந்தர் உடையார் விஸ்வகர்மா போன்ற தமிழ் சமுதாயங்களோட சமூக நீதி எழுச்சிய 40 ஆண்டு காலமா எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம மேனன் எவ்வளவு தெரிஞ்சு போயிருங்கிறதுக்காக தமிழர்களுக்கு எதிராக மலையாளி எம்ஜிஆர் சதி பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆரை அடிச்சு இந்த சமங்களுக்கான ஒரு அரசியலை சீமான் முன்னெடுக்கிறாரு. அதுல அவரு வன்னியர்கள் போராட்டத்தை அன்னைக்கு கோமாளி போராட்டமாட்டி எம்ஜிஆர் ஆக்கிட்டாரு, புத்திசாலின்னு தன்னு சொன்னதை வன்னியர்களுக்கு எதிராக எம்ஜிஆர் சதி பண்ணி அந்த எழுச்சியை தடுத்துட்டாருங்கிறத சீமான் முன்னெடுக்கிறார். அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னெடுத்து விஜய் ஒரு அரசியல் களத்துக்குள்ள தன்னை நம்பாம துணிச்சல் இல்லாம போகும்போது சீமான் இந்த இடத்துக்குள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா கன்னடர் மலையாளி, அவங்களுக்கு என்ன தமிழ் மண்ணுல பெரிய அடையாளம் இருக்கணும்னு அதை அடிச்சு சீமானும் அதற்கு ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குங்கிற லெவல்ல அதை அடிச்சு சீமான் ஒரு அரசியல் பண்றாரு. என் இனத்தின் மிகப்பெரிய கலைப்பெருமை எங்க அண்ணன் சிவாஜியை சொல்றாரு. தியாகராஜ பாதவர் ஏழிசை மன்னர் அவருக்கு படத்தை அவருக்கு மாநாட்டில் வச்சிருந்தாரு. பி சின்னப்பா தேவர் அவரு உலகநாத பிள்ளை சின்னப்பா பிள்ளை அவரோட இது பண்றாரு. ஒரு தமிழ் அடையாளங்களை முன்னிறுத்தி பண்ணக்கூடிய சீமான் எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு
விஜயகாந்த் கமலஹாசன் விஜய் மாதிரி வாக்கு அறுவடைக்கு போகல. பட் விஜயோட இந்த இது எடப்பாடியை பாதிக்குங்கிற கருத்தை தம்பி துரை வைகோ கூட தெளிவா சொல்லியிருக்கிறார். இப்போ ஜனநாயகன் படம் வெளிவராம இருக்கிறதுக்கு படம் சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. பெரிய எழுச்சி வந்துடும் அந்த படம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு படம் சதி பண்ணி அந்த படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு பிரச்சாரத்துல விஜய் அவர்கள் பேசுறாங்க. சோ எப்படி பாக்குறீங்க இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ்ல? விஜய் இதை பேசுறதுக்கு முன்னாடியே சீமான் பேசுனது, தம்பி ஜோசப் விஜய் மாட்டிக்கிட்டப்பா நீ, தினமலர்ல 2 செய்தியும் வந்திருக்கு. நேத்து சீமானே பிரச்சாரத்துல பேசியிருக்கிறார். ஜனநாயகம் படத்தை வராததுக்கு விஜய் ஏன் பேசலன்னு கேட்டிருக்கிறார். ஜனநாயகம் படங்கிறது விஜய் படம் மட்டும் இல்ல, அது பல லட்சம் தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்டது. நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாரும் அந்த படம் தனக்கு ஒரு எதிர்காலம் வருவான்னு நினைச்சிருப்பான். அப்படிப்பட்ட படம் சென்சார் போர்டால முடக்கப்பட்டிருக்கு. அதை ஏன் நீ பேசல அப்படின்னு சீமான் கேள்வி கேட்டார். அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரத்துலதான் இவர் திருச்சியிலையும் பேசியிருக்காரு. அவர் பிரச்சார கூட்டத்துல சீமான் பேசும்போது விஜய் சைமல்டேனியஸா பேசியிருக்காரு. நான் சீமான் பேசின பிறகுதான் அதை பார்த்துட்டு விஜய் பேசுனா நான் சொல்ல வரல. ரெண்டும் ஒரே காலகட்டத்துல நடந்திருக்கும். அது தினமலர்ல இன்னைக்கு 2 செய்தியுமே இருக்குது. அவர் சீமான் என்ன கேட்கிறாருன்னா, அப்ப நீங்க சசிகலா அம்மையார் அந்த மேட்டர்ல பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில சசிகலா அம்மையார கொலை செய்ய சதின்னு சீமான் பேசினார். அதுக்கு பிறகுதான் டக்குனி பார்த்து அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா இருந்ததாட்டு அந்த அம்மையாரே தினகரன் சீமான்ட்ட பதிவு பண்ணியிருக்காரு. தினகரன் பேசாத ஒன்றை சீமான் அந்த இடத்துக்குள்ள பேசினாருங்கிறது உண்மை. அதே மாதிரி இப்போ விஜயே தன்னோட படத்துக்கான பாதிப்பை 70 நாளா ஒன்னும் சொல்லல. சீமான் அது மற்ற கலைஞர்களையும் பாதிக்கும்னு அந்த பாதிப்புக்காக சீமான் குரல் கொடுத்தது மட்டும் இல்லாம, நீ பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடியவன், உன் படத்துக்கு பாதிப்பு வந்ததும் பாசிச பாஜகன்னு சொல்றதையே விட்டுட்டேன்னு விஜய் பாஜக விஷயத்துல கோழையா மடங்கி போயிட்டாருங்கிறத சீமான் வெளிப்படுத்துறாரு. எப்படி பரப்பன அக்ரஹார சிறைச்சாலையில சசிகலா சிறைச்சாலையில கொல்ல சதின்னு சீமான் சொன்னாரோ, அதே மாதிரி நீ ஜனநாயகம் படத்துக்கு விஜய் நழுவி வழுவி பிழைப்புக்காக லாப நோக்கோட மத்திய அரசு எதிர்க்க முடியாம போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சீமான் அதை எதிர்த்திருக்கிறாரு. 2 ஒரே நாள் வந்திருக்குது. நீங்க சொன்ன செய்தி விஜய் பாப்புலர் நடிகருங்கிறனால பாப்புலர் ஆயிட்டு நீங்க பாத்துட்டீங்க. அதே இது சீமானும் அந்த படம் சம்பந்தமா சொன்னது இன்னைக்கு 2மே தினமலர்ல வந்திருக்கு. 2மே நேரத்து பேசியிருக்கிறாங்க. இதுல விஜய்க்கு ஒரு சுயநலம், சந்தர்ப்பவாதம் ஜனநாயக விஷயத்துல வெளிப்படுது. எப்படி சசிகலா அம்மையார் விஷயத்துல அமமுக அவங்க சீமான் சொல்லும் போது அவங்க பேசாம இருந்தாங்களோ சில காரணங்களுக்காக, அதே மாதிரி சீமான் இந்த ஜனநாயகத்துக்காக குரல் கொடுக்கும் போது, படத்துக்காக குரல் கொடுக்கும் போது விஜய் ஒரு 75 நாட்களாட்டு அந்த படத்தை பற்றியே பேசல. காரணம், அதற்கு முன்னாடி பாஜக பற்றி என்ன கிண்டல் பண்ணுவாரு, என்ன நக்கல் அடிப்பாரு, என்ன எகத்தாளத்தோட பேசுவாரு. திருச்சி கூட்டத்துல எல்லாம் பண்ணவர் தான். சிஏ எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு தான் எடுத்தாரு. இது வக்போர்டு முஸ்லீம் அந்த இதுக்கு சுப்ரீம் கோர்ட் வர போனாங்க. அந்த படத்துக்கு ஒரு பிரச்சனை ஒரு அடி விழுந்ததுமே நாங்க ஏன் பாஜகவை எதிர்க்கணும், நாங்க ஏன் பாஜகவை எதிர்க்கணும், இது மாநில அரசு தானே, நாங்க திமுக எதிர்த்தா போதுன்னு சல்க் ஆயிட்டாரு, விழுந்தே விட்டாரு ஐயான்னு சரண்டர் ஆயிட்டாரு விஜய். அதைத்தான் சீமான் அன்னைக்கு சசிகலா விஷயம் மாதிரி இன்னைக்கு இதே அடிச்சிருக்கிறாரு. இது தெளிவா தமிழ் கூறு நல்லுலகுல இந்த ஜனநாயகம் படம் 8ஆம் தேதியே பிரச்சனை ஆகும். அது சசிகலா ட்ரீட்மெண்ட் தானே நான் சொன்னேன். ஜோசப் விஜய் தம்பி கிட்ட சொன்னேன். தம்பி அதை புரிஞ்சிருப்பாரு. பலரும் ரவீந்திரன் துரைசாமி 8ஆம் தேதி சொன்னதை மறைக்க பார்க்கலாம். நியூஸ் 18 தொலைக்காட்சியில இன்னைக்கும் தட்டி பாருங்க. ஜனநாயகம் வராதுன்னு நான் சொன்னேன். அந்த ஜனநாயகம் வராம போன இடத்துக்குள்ள விஜய் அடுத்த கட்டம் என்ன ஆயிட்டாருன்னா பாசிச பாஜக விட்டுட்டாரு. அது பிறகு எப்போது பாசிச பாஜக சொல்லியிருக்காரா? நீங்க பாராளுமன்ற தேர்தலில் சிஏ எதிர்ப்போட நின்றுட்டீங்க. அதுக்கு பிறகுதான் திமுக எதிர்ப்பு, கொள்கை எதிரி, இது அரசியல் எதிரின்னு சொல்றீங்க. 2 வரையுமே ஏத்துட்டு இருந்தீங்க. பாசிச பாஜகன்னு நிறைய சொன்னீங்க. நக்கல், நையாண்டி, கிண்டல் கேலி எல்லாம் தாமரை தமிழ்நாட்டுல மலராதுங்கிறதுக்கெல்லாம் நிறைய பண்ணீங்க. ஜனநாயகத்துல வாங்கின அடியில அப்படியே பரிதை வச்சு போய் படுத்துக்கிட்டீங்க. அதைத்தான் சீமான் இன்னைக்கு போல்டா பண்றாரு. தம்பி விஜய், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். நீங்க தைரியமா இவ்வளவு 75 நாள் ஆகியும் நான் நக்கல் பண்ணி, கிண்டல் பண்ணி, கேலி பண்ண பிறகும் பாஜகவை எதுக்கு கழிவு இல்லாம, வக்கு இல்லாம, வகை இல்லாம நீங்க இது மாநில தேர்தல், திமுகவை எதிர்த்தா போதுன்னு சல்ஜாப் சொல்லிட்டு இருக்கீங்க. சீமா ஏபிசிடின்னு ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே 4 வரையும் எதிர்த்து இருக்கிறவரு பாஜகவுக்கு எதிராக சென்சார் போர்டு விஷயத்துல தன் கருத்தை தெளிவா இதுல பதிவு பண்ணிட்டாரு. இது சசிகலா விஷயத்துல
சீமான் சொன்னது மாதிரி இதுலயும் பண்ணியிருக்கிறாரு. மீண்டும் புரிஞ்சுடுங்க, ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். அதனாலதான் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்று 5.5 விழுக்காடு இருந்த தினகரனை மீறி தினகரன் 2.5 எடுக்கும் போது சீமான் 6.5 எடுத்தாரு. இப்பவும் சீமான் போல்டா வந்து 4 வரி எழுத்து நிற்கிறாரு. நீங்க ஜனநாயகம் படம் பிரச்சனை வர்றது வர பாசிச பாஜக அது இதுன்னு இன்னும் நிறைய கிண்டல் நக்கல்லாம் அடிச்சீங்க. இது பிறகு இப்போ வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறீங்க. இப்போ இன்னும் நம்ம சீமான் கிண்டல் அடிச்சு பிறகு நீங்க நம்ம பேசலாம். அதுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது, மரியாதை கிடையாது. இப்ப நீங்க வேற வழி இல்லாம அகப்பட்ட பிறகு விஜய் கோலையா இருக்காரு, பாசிச பாஜக பேச தெரியாம இருக்காரு, கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எல்லாம் அலர்ட்டா கண்டுபிடிச்சுக்கிடுவான். அப்ப மைனாரிட்டிஸ் வில் பி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் எவ்ரிவேர். பாஜக இந்த ஜனநாயகத்துக்கு முன்னாடி என்ன பேசினாரு, இப்ப என்ன பேசுறாருன்னு சீமான் போட்டு உடைச்சிட்டாரு. இப்ப நீங்க சீமான் போட்டு உடைச்ச பிறகுதான் நீங்க இதுக்குள்ளே வாரீங்கன்னு சொன்னா உங்க பாஜக எதிர்ப்புங்கிறது ஜனநாயகம் ட்ரீட்மெண்ட்லையும் அந்த கரூர் விஷயம் தொடர்பா சிபிஐ விசாரணையிலும் நீங்க ரொம்ப பரிகட்டு போய் ரொம்ப பரிதவிச்சு போய் இருக்கிறீங்கிறது வெளிப்படுது. ஆனா நீங்க சீமானுடைய விஜயோடைய வருகை வந்து சீமானுக்கு லாபம் அப்படின்னு சொல்றீங்க, இந்த கம்பாரிசன் ரொம்ப லாபம்ன்றீங்க. ஆனா வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அப்படி சொல்லலையே சார். வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் விஜய்க்கு 15, 20 அப்படின்ற நம்பர் தராங்க, ஆனா சீமானுக்கு 4, 5 நம்பர் தான் தராங்க. சோ எப்படி பாக்குறீங்க கருத்து கணிப்பு முடிவு எல்லாம்? கருத்து கணிப்புங்கிறது வெறும் கருத்து கணிப்பு தான். மே மாசம் தான் ரிசல்ட் வரும், நான் மறுக்க வரல. இதே கருத்து கணிப்புல தான் சீமானுக்கு வந்து தினத்தந்தில 4 விழுக்காடு தான் போட்டாங்க, 8 விழுக்காடு வந்தது. இதே கருத்து கணிப்புல பின்பலமா வச்சு ஐயா சுமந்தி ராமன் ஜி ஐயா வந்து 2 to 3 தான் சொன்னாரு, 8 வந்தது. இப்போ அவர் 5 சொல்றாரு, பரவாயில்ல, 5ங்கிறது நல்ல நம்பர் தான். இதே கருத்து கணிப்புகள்ல கமல்ஹாசன் 6 விழுக்காடு வருவாரு, தினகரன் 8 விழுக்காடு வருவாருங்கிற தகவல்கள் இருந்தது. அவங்க 2.5 போயிட்டாங்க, சீமான் 6.5 வந்தாரு. கருத்து கணிப்புகளையும் தாண்டி கள அரசியல்ல சீமான் இருக்கிறார். சீமான் தன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தார், 39 கேண்டிடேட் போடல. விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல போலரைசேஷனை மீறி களத்துக்குள்ள வராம ஓடி ஒதுங்கிட்டாரு. கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஒரு கூட்டணி அரசுங்கிறதுக்கு யாருமே வரல அவர் கூட. அதே மாதிரி 214 கேண்டிடேட் போட்டிட்டது சாதனை பாராட்டுகிறேன். ஆனா இரவல் வேட்பாளர் வாங்கி சந்தர்ப்பாதிகளை ஓட்டுக்கு ரூபா கொடுத்து ஜெயித்த செங்கோட்டையனை, ஊழல் வழக்குல உள்ள செங்கோட்டையனை போன்றவங்களையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடியவங்களையும் கொடுக்கட்டுன்னு வெளியே உத்தமர் வேஷம் போட்டு இந்த மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு அரசியல் வியாபாரிகளை கேண்டிடேட்டா போட்டிருக்காரு. இதெல்லாம் மக்களுக்கு தெரிய வரும்போது இப்ப நான் அந்த கருத்து கணிப்பை ஏத்துக்கல, அது கற்பனை தான். விஜயோட பொசிஷன் வந்து ரொம்ப மோசம் போகும். குறிப்பா விக்கிரவாண்டி களத்துக்குள்ள ஒரு போலரைசேஷனை மீறி வராதது அவருக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வட தமிழகத்துல போலரைசேஷன் தான் வரும், வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன் தான் வரும். அன்புமணி சொல்லி நானும் பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தா தர்மபுரியில பெரிய சக்தி அரித்மெட்டிக்கலா 60 விழுக்காடு இருக்குது. அதை போலரைசேஷன்ல தான் திமுக அணி வந்து உடைக்க முடியும். சோ அது ஒரு 6 தொகுதி அது வந்து எடப்பாடிக்கு சாதகமா இருக்கு, எடப்பாடி பாமகவுக்கு. மற்ற தொகுதிகளில் திமுக வந்து விக்கிரவாண்டி களத்துல நடந்த போலரைசேஷனை ரிப்பீட் பண்ண பாக்குறாங்க. அது விக்கிரவாண்டியில வந்து 50 பூத்துகள்ல மாம்பழம் வந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை மீறி வாக்கெடுத்தது. அந்த அதிகாரத்தை மீறி நின்ன சீமான் பாராட்டுக்குரியவர், 6 விழுக்காடு எடுத்தாலும். களத்தை விட்டு ஓடின விஜய சீமான் கோலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு களத்துக்குள்ள வராத விஜயையும் எடப்பாடி பழனிசாமியும் அவர் தாக்குதல் நடத்துறாரு. சோ இந்த இடத்துக்குள்ள மீண்டும் போலரைசேஷன் வட தமிழகத்துல நடக்குங்கிற வகையில நாயுடு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அனைவருக்கும் பொதுவானவர். அவர் கட்சியை வந்து 10 இடங்கள் கொடுத்து திமுக கூட்டணியில கொண்டு வந்திருக்கிறாங்க. திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில்ல இருக்கிறாரு. சோ இங்க கிறிஸ்டின் முஸ்லீம் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணியில தான் இருக்குது. சோ வன்னியர் வெர்சஸ் நான் வன்னியர் போலரைசேஷன்ல அந்நியூர் சிவாங்கிற ஒரு வன்னியரை விட்டு நான் வன்னியர்களை விக்கிரவாண்டியில கன்சாலிடேட் பண்ணது மாதிரி வட தமிழகத்திலேயும் திமுக கன்சாலிடேட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ களத்துக்குள்ள வந்த சீமானாலாவது ஓரளவு தாக்கு பிடிக்க முடியும். போலரைசேஷனுக்கு பயந்து களத்துக்குள்ள வராத விஜய்க்கு வந்து களத்துக்குள்ள என்ன வாக்கு வர முடியும்? சோ அந்த இடத்துக்குள்ள விஜய்க்கு அது ஒரு பெரிய பலகீனமா நான் கருதுறேன். இதே மாதிரி ஒரு போலரைசேஷன் மேற்கு தமிழகத்திலையும் வரும். அந்த மேற்கு தமிழகத்திலையும் ஈரோடு கிழக்க மையமா வச்சு அந்த போலரைசேஷன் வரும். அதுல அருந்ததியர்கள் 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. நாயுடுகள் 100 விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிச்சிருக்காங்க. 70 விழுக்காடுக்கு மேல திராவிட முன்னேற்ற கழகம் போயிருக்கு. இளங்கோவனுக்கும் போது 80 தான் வந்திருந்தது. அப்போ வந்து அதிமுக வந்து பறையர் சமூகம் 10, அருந்ததியர் 10. இதுக்குதான் சி.வி. சண்முகம் எம்எல்ஏ ஒரு வழக்கு கூட எடப்பாடி தூண்டுதல்ல போட்டிருக்கிறார். வழக்கு சந்திக்க தயாரா இருக்கு, அது வேற விஷயம். இப்படியெல்லாம் இருந்த ஒரு
ஒவ்வொரு சூழ்நிலை மாறி உதயசூரிய வரும்போது 100 வந்துட்டு அதுலயும் எதிரணியில களத்துக்குள்ள ஸ்டாலினா சீமானா, பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணா, திராவிட இயக்கமா தமிழ் தேசியமானு சீமான் தான் நின்னாரு. இது கள அரசியல். கருத்து கணிப்பு எழுதுற எவனாவது கள அரசியலை பற்றி சொல்லியிருப்பானா? சீமான் தான் ஈரோடு கிழக்குல நின்னாருன்னும், கிழக்குல நிற்காத என்டிஏ உட்பட களத்தை விட்டு ஓடிய கோழை நாய்கள்னு சீமான் அடிச்சாருங்கிறதையும் யாராவது சொல்லியிருப்பாங்களா? மீண்டும் அதே போலரைசேஷன் இங்க வரும். பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்தி சீமான் கொடுக்கணும்னு கேட்கறது அந்த சமூக மக்கள் மத்தியில கண்டிப்பா இந்த 19 நாளைக்குள்ள தெளிவா போய் சேரும். அது மட்டும் இல்ல, அருந்ததியர் நாயுடு சமூக கன்சால்டேஷனும் ஸ்டாலினுக்கு தேமுதிக கூடுதல் பலமாக வந்து பெரிய அளவில் நிற்கும். ஸோ இந்த கன்சால்டேஷன் வரும்போது களத்தை விட்டு ஓடி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் ஆட்டு சீரியஸ் பொலிட்டிஷியனா இல்லாம களத்துக்குள்ள வராத ஒரு கமல்ஹாசன் 2.0 இருக்கக்கூடிய விஜய்க்கு கேண்டிடேட்ஸ் வந்து களத்துக்குள்ள இந்த இஷ்யூஸ்ல அடிபட்டு போவாங்கன்னு என்னோட கருத்து. அதுதான் என்னோட பார்வையா நான் இதுல ஸ்ட்ராங்கா வைக்கிறேன். திருப்பரங்குன்றம் விஷயத்துல சீமான் வந்து தமிழனா நின்னுங்க கிறிஸ்தவ முஸ்லிம்கள்னு சொல்றாரு. இவர் கருத்தே சொல்லாம இருக்கிறாரு. இது இண்டோ பாக் வார்ல நதிநீரை தடுக்கக்கூடாது, முஸ்லிம் விவசாயிகளுக்கும் அது பாகிஸ்தான் விவசாயிகளுக்கும் அது பயன்பெறணும்னு ஆணித்தரமா சொல்றாரு. எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், ஆனா தன் கருத்தை சீமான் ஆணித்தரமா சொல்றாரு. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம வலமும் போகாம இடமும் போகாம அருந்ததியர் பக்கமும் நிற்காம பரையர் தேவேந்திர குல வேளாளர் பக்கமும் நிற்காம எந்த பக்கமும் நிற்காம சினிமா பார்த்து ஓட்டு விழுன்னு நினைக்கக்கூடிய விஜய்க்கு மக்கள் விழிச்சு கொண்டு தங்களுக்கு யார் நிற்காங்கிறத புரிஞ்சு கொண்டு வாக்களிக்கும் போது விஜய்க்கு வந்து பெருத்த ஏமாற்றம் 2026 தேர்தலில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பாக்குறேன். களத்துக்குள்ள விஜயால தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறது என்னோட கருத்தா முன்வைக்கிறேன். ஒருவேளை அந்த இஷ்யூஸ்ல ஒரு கருத்தை சொன்னாருன்னா அந்த கருத்து யாருக்கு சாதகமா சொல்றாரோ அந்த மக்கள் மத்தியில் ஆதரவு கிடைக்கும். இப்ப பிரியாரிட்டி ரிசர்வேஷன்ல சீமானுக்கு பரையர் தேவேந்திரருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு அந்த மக்களுக்காக நிற்கிறாரு. நீங்க யாருக்காக நிற்கிறீங்க? பிரியாரிட்டி ரிசர்வேஷன் தப்புன்னு சொல்றீங்களா, சரின்னு சொல்றீங்களா? எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்துல ஜெயிக்கணும்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் பிளஸ் அருந்ததியர்ங்கிறதுல பிரியாரிட்டி ரிசர்வேஷன் சரின்னுட்டாரு அவரு. பிஜேபி பிரியாரிட்டி ரிசர்வேஷன் சரிங்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கிறது தெரியல. அப்போ இப்படி ஒரு மெயின் இஷ்யூஸ்ல கருத்து இல்லாம இருக்கக்கூடிய விஜய் களம் வரும்போது நாம் தமிழர் வேட்பாளர்கள் வந்து பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு நாம் தமிழர் அண்ணன் சீமான் தான் கேட்கிறாருங்கிறதெல்லாம் தெளிவுபடுத்தும் போதும் திமுகவினர் வந்து அருந்ததியர்களை 100% வந்து கன்சால்டேட் பண்ணும் போதும் விஜய்க்கு வந்து திருமங்கலம் சரத்குமார் மாதிரி பெரிய ஒரு ஏமாற்றம் 26 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இஷ்யூஸை சொல்லாம சரத்குமார் சொன்னாரு எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டுன்னு சொன்னாரு. நான் கண்டஸ்டிங் திருமங்கலம் டேஸ்டிங் சைனடுன்னு சொன்னேன். அதே மாதிரி நோட்டாவுக்கு கீழே சரத்குமார் போனாரு. சரத்குமாருக்கு நாட்டாமை சூரியவம்சம் பெரிய கூட்டம் வந்து சித்தி சூப்பர் ஸ்டார் ராதிகா அம்மையார் கூட்டம் வந்து ஆனா இஷ்யூ இல்லாம ஓட்டு வரல. விஜயை பொறுத்த அளவுல சில இஷ்யூஸ்ல மௌனம் காக்குறது, அந்த தரப்பும் ஓட்டு போட மாட்டான், இந்த தரப்பும் ஓட்டு போட மாட்டான். இண்டோ பாக் வாரினாலும் சரி, திருப்பரங்குன்றம் அந்த கோயில் இஷ்யூனாலும் சரி, பிரியாரிட்டி அருந்ததியர் பரையர் தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூனாலும் சரி, மேல்பாதி மங்கலம் ஆலய நுழைவுனாலும் சரி, எல்லா விஷயத்திலும் வந்து சீமானுக்குன்னு ஒரு ஆதரவு வளையம், ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு ஆதரவு வளையம் சீமானுக்கு தெளிவா வரும். இந்த இடத்துக்குள்ள விஜய் எல்லாரும் படத்தை பார்ப்பாங்க, ஓட்டு போடுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்வி. நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.